वंदे पद्मकरं प्रसन्न सौभाग्यतां भाग्यतां भक्ताभीष्टफलप्रदां मणिगणैर्नानाविधैर्भूषितां पार्श्वे पंकज शङ्खपद्मनिधिभिः युक्तां सदा शक्तिभिः सरसिजल्ये सरोजस्ते धवळतरां शुभगन्धमाल्यशोभे भगवति हरिवल्लभे मनोज्ञे तरुणभूतिकरि प्रसीद मह्यं महालक्ष्मी तायार அவளுக்கு உகந்ததான வாரமே சுக்கிரவாரம் வெள்ளி. சுக்கிரனுக்கு அதிதேவதையே பரதேவதையான மகாலட்சுமி தாயார் ஒரு இடத்துல நின்னாமல் ஓடிண்டே இருப்பதுனால சஞ்சலா சபலா அப்படின்று அம்பாளுக்கு பெயர். இவளை ஸ்துதிக்கிறதுக்கு வேதத்திலே ஸ்ரீசுக்தம் என்றும் பகவத்பாதாள் அருளி செய்த கனகதாராஸ்தவம், நிகமாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்ரீஸ்துதி, அப்புறம் புராணாந்தர்கதமான மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சஹஸ்ரநாமம் சதநாமாவளிகள் இவையெல்லாம் லக்ஷ்மி தந்திரத்தில் இருக்கிற அநேக நாமாவளிகள். இவையெல்லாம் வரலட்சுமியாக இருந்து கிருப்பை செய்கிற அம்பாள். ஸ்ராவண பௌர்ணமிக்கு முந்தின பிருகுவாரத்தில் ஸ்திரீகள் அனுஷ்டிக்கிற விரதமே வரலட்சுமி விரதம். மகாலட்சுமி தாயார் ஒரு முறை பூமி பிராட்டியிடம் பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலே அதிக பிரேமையை வருஷத்தினாலே தான் கோபித்து கொண்டு பிருகு மகர்ஷியான தன் தந்தை இருக்கும் மேறு பர்வதத்திலே சென்று வாசம் செய்யலானால் தாயாரை பிரிந்த சுவாமி மிகவும் வருத்தப்பட்டதினாலே ஸ்ரீவாஞ்சியத்திலே இருக்கின்ற வாஞ்சிநாதர் அவளை நோக்கி தாயாரும் மகாவிஷ்ணுவும் தவம் செய்யலானர். மகாவிஷ்ணுவின் தவத்தினால் பிரசன்னமான ஸ்ரீ வாஞ்சேஸ்வர் மங்களாம்பிகா சமேத வாஞ்சேஸ்வர் வாழவந்தி நாயக்கியான தாயாருடன் உடனாய ஸ்ரீ வாஞ்சேஸ்வர் இவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்கின்றார். அந்த க்ஷேத்திரம் ஸ்ரீவாஞ்ச க்ஷேத்திரம். மகாலட்சுமி வழிபட்டான், இந்திரன் மகாலட்சுமியை வழிபட்டான். அஷ்ட ஐஸ்வரங்கள் துர்வாச சாபத்தினால் விலக அது மீண்டும் பெறுவதற்காக இந்திரன் வழிபட்டு மகாலட்சுமியை ஸ்துதி செய்து தன்னுடைய வெள்ளை யானை அமராவதி நகரத்தை தான் திரும்ப பெற்றான். அம்பாள் வாசஸ்தானம் பல்வேறு இடங்கள் கூறப்படுகின்றன. பூர்ண கும்பத்திலே அம்பாள் இருப்பாள். மங்கள திரவியமான மஞ்சள், குங்குமம், திருமண்காப்பு, சூர்ணம், மாக்கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் இவ்வாறு இந்த இடங்களிலெல்லாம் அம்பாள் நித்தியவாசம் செய்கின்றாள். இவ்வாறு லக்ஷ்மி தாயார் திருவிளக்கில் உறைந்து இருப்பதினாலே திருவிளக்கு பூஜை மிகவும் விசேஷம். சுக்கிரவாரம் தோறும் திருவிளக்கு ஏற்றி அதிலே அம்பாளை ஆவாகனம் செய்து வழிபடுவது கனகதார ஸ்தவத்தினாலேயே ஷோடச உபச்சாரங்களை பண்ணி அம்பாளுக்கு அஷ்டோத்திரமோ சஹஸ்ரநாமோ பண்ணி அந்த விளக்கை அணையாமல் பார்த்து கொண்டு யதாசக்தி ஒரு 5-6 சுமங்கலிகளுக்காக வெள்ளிக்கிழமை தோறும் இவ்வாறு மங்கள திரவியங்களை கொடுப்பதினால் கல்யாணமாகாதவர்களுக்கு ஆகும். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அம்பாள் கிருபையினால் கிடைக்கும். இவ்வாறு லக்ஷ்மி தந்திரத்திலே உயர்ந்ததான ஸ்தவங்கள் அதை கூறிக்கொண்டே பாலை தொட்டுக்கொண்டு புரஸ்சரணம் செய்ய அம்பாள் பிரசன்னமாகி குழந்தை பாக்கியத்தை தருவாள். வைகுண்டத்திலே ஸ்ரீதேவி, சொர்க்கத்திலே அவளே சொர்க்கலக்ஷ்மி, பாத்தாள் லோகத்திலே நாகலட்சுமியாக இருக்கின்றாள். மாதுளம்பழம் பகுபீஜ பலம் என்று பெயர். அதிலிருந்து அம்பாள் தோன்றியதினால் மாதுளங்கி என்ற ஒரு நாமமும் உண்டு. பிறக்கும்போதே பத்மாசனத்தில் வந்ததினால் பத்மா என்றும் பத்மாசனி என்றும் பெயர். அக்னிகுண்டத்திலே வாசம் செய்தபடியினால் அக்னிகர்ப்பை என்றும், ஜனகரின் மகளாக பிறந்தாள் என்பதனால் ஜானகி என்றும், கலப்பை நுனியிலிருந்து வெளிப்பட்டதினாலே சீதாதேவி என்றும், பார்க்கடலிலே ஸ்ரீ என்றும் இவளுக்கு பல்வேறு நாமகரணங்கள். திக்கஜங்கள் இவளை கனகத்தினால் அபிஷேகம் செய்து வழிபடுவதினாலே அவளுக்கு பல்வேறு நாமங்கள் பிரசித்தமாக தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, சௌரியலக்ஷ்மி, கிரகலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி என்று பல்வேறு நாமகரணங்கள். இவளை ஒவ்வொரு நாமத்திற்கும் அஷ்டோத்திர சதங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இயன்ற அளவுக்கு பாராயணம் செய்து விருத்த சுவாசினிகளை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு தாம்பூலாதிகளை கொடுத்து
வழிபட நம் கடன் பாதை நீங்கும். இவளை வழிபட குலதெய்வமானவள் பிரீத்தி அடைகின்றாள். இவளை வழிபட்டால் நீண்ட ஆயுளும் செல்வமும் ஆரோக்கியமும் உடல் நலம் புகழ் யாவும் உண்டாகும். செய்தொழில் வளரும். லாபவிருத்திக்காக பல்வேறு புரஸ்சரணங்கள் கூறப்பட்டுள்ளன. நல்ல வேத வித்வான்களை கொண்டு ஸ்ரீசுக்தம் 108 ஆவர்த்தி பாராயணம் செய்து அவர்களுக்கு பால் அன்னமிட்டு அவர்களுக்கு யதாவத்து தானியங்களை கொடுத்து யதாசக்தி தட்சணைகளையும் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினாள். வரலட்சுமியானவள் சகல காமனைகளையும் பூர்த்தி செய்வாள். கடன் பாதை நீங்கும். அம்பாள் தான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாச்சியாராக இருந்து அருள் செய்து அவ்வாறே காஞ்சிபுரத்திலே பெருந்தேவி தாயாராக கனகலட்சுமியாக எவ்வொழிலும் இவ்வாறு எல்லா இடங்களிலும் லக்ஷ்மியின் அம்சமே இங்கும் உரைகின்றன. அத்துணை 108 திவ்யவாசம் செய்கின்ற வைகுண்ட தாமத்துக்கு துல்லியமான திவ்ய தேசங்களிலே இருக்கின்ற தாயார் அனைத்தும் ஏகரூக்கமாக ஸ்ரீரங்க நாச்சியாராக பரிதாண்டா பத்தினியாக இருப்பதினாலே ரங்கநாச்சியாரின் கட்டாட்ச பலமே நமக்கு சகல ஸ்ரேயசையும் தரும். அம்பாளுக்கு தாமரை மலரால் அர்ச்சிப்பது மிகவும் விசேஷம். பில்வார்ச்சனை மிகவும் அவளுக்கு உகந்த விஷயம். யானையின் மஸ்தகத்திலே இருக்கின்றாள். அவருடைய தந்தத்திலே இருக்கின்ற முத்திலே இருக்கின்றாள். கடலிலே கிடக்கின்ற முத்திலே இருக்கின்றாள். பாலிலும் தயிரிலும் வெண்ணெயிலும் நெய்யிலும் இருக்கின்றாள். அக்னியிலே எடுக்கின்ற ஆகுதிகள் அந்தந்த தேவதைகளுக்கு செல்கின்றன. அதை அக்னி பகவான் ஏற்கின்றான். இந்த வேலையை செய்கின்றான். அதனால் நவக்கிரக தோஷம் விலக பிரேத பாத பிசாச்ச பாதைகள் இவை அனைத்தும் நீங்குவதற்காக மகாலட்சுமி கட்டாட்சம் மிகவும் அவசியம். தாயாரை புருஷாகாரமாக எண்ணி வழிபட்டு பின்னர் பரமனை கொண்டு ஸ்ரீரங்கம் செல்கின்றோம். ரங்கநாச்சியாரை சேவித்துவிட்டு ரங்கநாதரை சேவித்தால் மிகவும் சந்தோஷப்படுவான். சேர்த்தி உற்சவத்திலே தாயார் பக்கம் இருந்து விசிறி அந்த காற்று பெருமாள் மீது படும்பொழுது அவர் அவ்வளவு சந்தோஷம் படுகின்றார். கிருஷ்ணபிரேம சுவாமிகள் 108 திவ்ய தேசத்திலும் இருக்கின்ற லக்ஷ்மியை கீர்த்தனைகளால் வழிபட்டார். அவருக்கு ஒரு அன்பருக்கு சொப்னாதேசம் செய்ய அவர் செய்த 108 தாயார் கீர்த்தனைகளை கண்டு அப்படி மகிழ்ந்தார். தாயார் புகழ் பெருமாளுக்கு மிகவும் உவப்பாகும். செய்துவிட்டாயே என்று கொண்டாடினார். அதுபோல் மகான்கள் மகாலட்சுமியின் பெருமையை அறிந்தபடியாலே அவரை துதிப்பதையே தன் வாழ்க்கையிலே பெரும் முக்கியமான பணியாகவே கொண்டிருந்தார்கள். சதா லக்ஷ்மி ஸ்மரணம். அவளேதான் வித்யாலட்சுமியாக இருக்கின்றாள். எந்த கிரந்தத்தை வாசித்தாலும் அதிலே அக்ஷரஸ்வரூபமாகவும் அர்த்தஸ்வரூபமாகவும் இருப்பவளே ஞானலட்சுமி வித்யாலட்சுமி ஆவர். நமக்கு வாழ்க்கையை வம்சத்தை அபிவிருத்தி செய்பவளானபடியாலே சந்தானலக்ஷ்மி. நமக்கு தனத்தை வருஷிப்பதினாலே தனலக்ஷ்மி. வீட்டிலே அன்னலக்ஷ்மியாக இருக்கின்றாள். அதிதி சத்காரம் செய்வதனால் பிரீத்தி அடைகின்றாள். சுக்கிர பகவானுக்கு இவள் அதிதேவதையாக இருப்பதினால் மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமியை வெள்ளிதோறும் கோவில்களிலே சென்று வழிபடுவது, அவள் உரைகின்ற தலந்தோறும் சென்று வழிபடுவது, மகாலட்சுமி ஸ்வரூபிணியான விருத்த சுபாசினிகளுக்கு பூஜை செய்வது, இவை அனைத்தும் மகாலட்சுமியை பிரீத்தி செய்யும். நம் குலதெய்வத்தையும் பிரீத்தி அடைவாள். நம் குலமும் அபிவிருத்தியாகும். மகாலட்சுமி நாமத்தை அவளுடைய அஷ்டகங்களினாலும் சதகங்களினாலும் அஷ்டோத்தர சத நாமாவளிகளாலும் சஹஸ்ரநாமாவளிகளாலும் அவளை தீபலட்சுமியாக கொண்டாடி தீப பூஜை செய்து கனகதாரா ஸ்தபம் முதலானவை அனைத்தும் ஸ்துதித்து வழிபடுவதனால் மகாலட்சுமி பிரசன்னமாகி சிரஸ்தாயினியாக நம்முடன் இருந்த வண்ணம் இருப்பாள். அவளுடைய கட்டாட்ச பலமே நமக்கு ஞானச் செல்வமாகும். நமக்கு பெரும் பேறு 16ஐயும் தரக்கூடிய உயர்ந்த பீஜம் ஞான பீஜம் இதுவே ஆகும். அதனால் இந்த ஸ்ரீ என்ற மகாலட்சுமியை நாம் வழிபட்டு அவருடைய கட்டாட்ச பலத்தினாலே சகல ஸ்ரேயசியம் அடைவோமாக என்று வரலட்சுமியை நாம் நமஸ்கரிக்கின்றோம். லக்ஷ்மி ராவே மாயின்டிக்கு முதலான பல்வேறு கீர்த்தனைகள் பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா என்றும் தீபஜோதியாய் வருவாய் என்ற அகத்தியர் கீதமும் பாடி அவளை வழிபட அவளுடைய கட்டாட்ச பலத்தினாலே நம் குலம் ஆச்சந்திரார்க்கம் ஞானச்சோபையோடு சாது சேவையோடு
பக்தியோடும் பிரேமையோடும் குரு சேவையோடும் வாழ்வாங்கு வாழ மகாலட்சுமியின் தாயாரின் திருவடி துகளை தியானித்து அனைவரும் நற்பேறு 16 பெற்று ரங்கநாச்சியாரின் சேவை எனும் பெரும் பாக்கியத்தை பெற்றவர்களாக பிருந்தாவன லட்சுமியாக அவளே ராதையாக உரைகின்றாள். ஜனககுமாரியாக அயோத்தியா நகர பட்டாபிஷிக்தையாக அவளே இருக்கின்றாள். அவளே ருக்மிணித்தாயாராக துவாரகையிலே நித்தியவாசம் புரிகின்றாள். அவளே அனைத்து திவ்ய தேசத்திலும் உறைவதினாலே தாயாரின் பெருமை பெருமாளின் பெருமையோடு ஒரு ஏற்றம் கொண்டது. பெருமாளுக்கு ஓப்பானது. தன்னை மறந்தாலும் தன் குழந்தையை மறவாத தாயார் நமக்கு புருஷாகாரமாக இருந்து ஞான செல்வத்தை விதைக்கின்றாள். அப்பேற்பட்ட தாயாரின் சிபாசை பெருமாள் ஏற்றுக்கொண்டு நம்மையும் ஒரு பொருட்டாக மதித்து ராமானுஜன் திருவடி துகளுக்கு ஆட்பட்டவன் இவன் என்ற ஒரு பாக்கியத்தினாலே நமக்கும் ஷேசை அளிக்கின்றான். ஜெய் மகாலட்சுமி மாதா கி ஜெய், சாகரபுத்திரி கி ஜெய், சந்திர சகோதரி கி ஜெய், தனலக்ஷ்மி கி ஜெய், தானியலக்ஷ்மி கி ஜெய், வித்யாலக்ஷ்மி கி ஜெய், अन्नपूर्णेश्वरी माता की जय, सद्गुरु स्वामिनः जय.